வணக்கம் நண்பா, ஐமா தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்ட இந்தியாவில் 1968 காலகட்டத்தில் மும்பையில் தொடர் சீரியல் கொலைகளை பண்ணின கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கொலைகள்னு சொல்கிறாங்க. அவ்வளவு கொலைகள் பண்ண ராமன் ராகவ் அப்படிங்கிற ஒரு பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன் இவரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன பேருனா இந்தியாஸ் ஜாக் தி ரிப்பர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேருமே வந்து இவருக்கு செல்லமாக அழைக்கப்படுது. ஜாக் தி ரிப்பர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அவர் ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர். ஸோ அதே மாதிரி தான் இவரும் வந்து கொடூரமாக ப்ரூட்டலாக கொலைகளை பண்ணக்கூடியவர். இவர் 1965லேருந்து 1968 3 வருஷமாக மும்பையிலையும், அதாவது மும்பை சிட்டிக்குள்ளேயும் மும்பை சிட்டி அவுட்டர்லையும் வந்து பல கொலைகளை பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து சீரியல் கொலைகள், எல்லாமே வந்து ப்ரூட்டலான மர்டர்ஸ். ரொம்ப கொடூரமாக இந்த இரும்பு ராடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அடிச்சு கொண்டிருக்காரு. இவர் வந்து 1968 போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது இவர் வந்து கிட்டத்தட்ட 50 கொலைகளை பார்க்க மாட்டேன் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒத்துக்கும் போது போலீஸ் வந்து இதை மறுக்கிறாங்க. ஏன்னா இவர் செய்கிற கொலைகள் மாதிரியே அதே பேட்டர்னில் இன்னும் பல கொலைகள் வந்து க்ளோஸ் பண்ணப்படாமல் இருக்குது. ஸோ அதுக்கும் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சைடில் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்ன ரீசன்ஸ்னா, இவர் வந்து பண்ணக்கூடிய கொலைகள் ரொம்ப ப்ரூட்டலாகவும் தனித்துவமாகவும் இருக்கும். அந்த இரும்பு ராடுன்னு சொன்னா இல்லையா, அதை வச்சு அடிச்சு கொள்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். இதுங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எஸ், இந்த தீரன் படத்தில் கூட இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக கொலை பண்ணி அந்த செயின் மோதிரம் தங்கங்களை திருடிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, லாரி டக்காட்டி. ஸோ அதே மாதிரி தான் இவர் வந்து நைட் நேரத்தில் ரோட்டோரமாகவும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தனியாக இருக்கக்கூடியவங்களை தான் இவர் வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விக்டிம்ஸை தான் இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து மனநோயால் பாதிக்கப்பட்டவர், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மனவியாதிகள் இவருக்கு இருக்கிறத வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து மரண தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்பட்டு இவர் மனநோயாலும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தீர்ப்பை மாற்றி ஆயுள் தண்டனை ஆகுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தர் ப்ரூட்டலாக கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் வந்து மனநோயால் பாதிக்கப்பட்டவரா, இல்லை இந்த கேஸ்ல தப்பிக்கிறதா இப்படி சொல்றாரா, இவருக்கு உண்மையிலே என்னதான் பிரச்சனை, இவர் வந்து 2 உலகத்தில் வாழ்றதா டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வாழ்ற உலகம், அது போக இமேஜினேஷன் உலகம், இந்த 2 உலகத்துக்கும் இவருக்கு வந்து எந்த வித்தியாசமே தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி தவறுகள் இவர் செய்கிறாரு. ஆனாலும் இவர் செய்கிற தவறுகளுக்கு இவர் தான் பொறுப்பு அப்படிங்கிறதையும் வந்து அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நீங்களே எந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1965 to 1968 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷமா மும்பையில் இருக்கக்கூடிய மக்கள், மும்பை சிட்டிக்குள்ளேயும் சரி மும்பை அவுட்டர்லையும் சரி, யாருமே வந்து நைட்டில் வெளியே வர்றதே தவிர்த்தாங்க. வீட்டு ஜன்னல்கள் கதவுகளை திறந்து வச்சுக்கிறதுக்கு பயந்தாங்க. 1965 to 1968 3 வருஷமா வந்து மும்பை சிட்டியவே கதிகலங்க வச்சவர் தான் இந்த ராமன் ராகவ். இவர் இந்த 3 வருஷமா மும்பை சிட்டியையும் மும்பை அவுட்டர்லையும் வந்து இவர் வந்து வேட்டையாடும் போது, ஆக்சுவலாக இவர் வந்து வேட்டையாடுறாரு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட இமேஜினேஷனில் இது வந்து களை எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் கணக்குப்படி பார்க்கும்போது வேட்டையாடுற மாதிரி தான் இருக்குது. இந்த 3 வருஷம் ஒரு வேட்டையாடும் போது மும்பை சிட்டிலையும் மும்பை அவுட்டர்லையும் யாருமே நைட்டு அதிகமாக வெளியே டிராவல் பண்ணுறது கிடையாது, தனியாக போகிறது கிடையாது. தனியாக போகிறதுக்கு ரொம்பவுமே பயந்தாங்க. யாரையும் அலோவ் பண்ணவும் கிடையாது. போலீஸ்க்குமே வந்து ஒன்றுமே புரியாது. அந்த அளவுக்கு இவர் வந்து தடையுமே இல்லாமல் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இவருக்கு இன்னொரு பெருமை வச்சிருக்காங்க, அதுதான் ஜாக் தி ரிப்பர். இந்த ஜாக் தி ரிப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா, 1888 இங்கிலாண்டில் தொடர் சீரியல் கில்ல பண்ண ஒரு மிக கொடூரமான ரொம்ப ப்ரூட்டலான சீரியல் கில்லர். இவரோட பேரை தான் வந்து இவருக்குமே செல்லமாக வச்சிருக்கிறாங்க, அதாவது இந்தியன் ஜாக் தி ரிப்பர். ஏன்னா தொடர் கொலைகள்லையும் கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுலையும் கொலைகள் வந்து ரொம்ப ப்ரூட்டலாகவும் ரொம்ப கொடூரமாகவும் இருக்கிற காரணத்தினால இவருக்கு இந்த பேரை வந்து வச்சிருக்காங்க. எதுக்காக இவர் வந்து இந்த கொலைகளை பண்ணினாரு, எதுக்காக எவ்வளோ ப்ரூட்டலான மர்டர்ஸ் இந்த இடத்துல வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இவரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இமேஜினேஷன் வேர்ல்டில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து நம்ம போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி இந்த கொலைகளை செய்யறாரு, எப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு, அதுக்கப்புறமா எப்படி போலீஸ் கிட்ட மாற்றாரு அப்படிங்கிற விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இவர் வந்து 1965 காலத்தில் ரோட்ல நைட்டு படுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா பிளாட்ஃபார்ம்ஸ்ல, அவங்கள தான் ஃபர்ஸ்ட் இவர் வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி இவரை வந்து கொல்றாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வேற விதமான பொருட்களை தான் கொலை செய்யறதுக்கு பயன்படுத்தியிருக்காரு. கற்கள், பெரிய பெரிய பாறைகள், அந்த மாதிரி விஷயங்கள் தான் பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு பதிலாக இரும்பு ராடை பயன்படுத்தும் போது இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிடைக்குது. ஸோ அதனால இவர் வந்து இரும்பு ராடையே சூஸ் பண்ணி இரும்பு ராடுகளை வச்சு பல கொலைகளை அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு தொடர்ச்சியாக. அதில் குறிப்பாக ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, 1965, 66 இந்த 2 வருஷத்துல 19 பேரை மும்பை சிட்டிக்குள்ள இவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அட்டாக் பண்ணதில் 9 பேர் இறந்துட்டாங்க, 10 பேர் வந்து உயிர் பொழைச்சிட்டாங்க. பட் உயிர் பொழைச்சும் எந்த பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா பெரிய அளவில் அவங்க உடல் உறுப்புகள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையை இழக்கிற அளவுக்கு அந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. போலீஸ்க்குமே வந்து என்ன பண்ணுறது என்ன செய்யறதுனே ஒன்றுமே புரியல. என்ன ரீசன்னா, 2 மர்டர்ஸுக்கு எந்த கனெக்ஷன்ஸுமே கிடையாது. 2 விக்டம்க்கும் வந்து ஒருத்தர் தெரியாது. அப்படி இருக்கும்போது மர்டரரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஒரு மோட்டிவ் இருந்துச்சுன்னா அது என்ன மோட்டிவ் அப்படிங்கிறத நீட்டாக நூல் பிடிச்ச மாதிரி போய் பிடிச்சி சஸ்பெக்ட் யாரோ அவங்கள வந்து
நீட்டாக பிடிச்சிடலாம். பட் ஆனால் 2 விக்டம்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த 2 விக்டம்ஸுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அவங்க இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே கிடையாது லைஃப்பில். அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த மர்டரை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுவே வந்து போலீஸ்க்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இருந்தாலும் போலீஸ் வந்து ஒரு தடவை ராமன் ராகவை சஸ்பெக்ட் பண்ணி அரெஸ்ட்டும் பண்ணி இருக்கு. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது இவருக்கு தான் கொலையாளி அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே போலீஸ் கிட்ட இல்லை. அதனாலேயே ராமன் ராகவ் வந்து அந்த தடவை தப்பிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் போலீஸ் வந்து இவர் தான் சஸ்பெக்ட் அப்படிங்கிறத இன்னும் பலமாக நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இவருக்கு வந்து ராமன் ராகவ் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் கிடையாது, தம்பி, அண்ணா, வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள் வந்து இவர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஐடென்டி கார்டு அவர் பாக்கெட்லேயே இருந்திருக்கு. ஸோ இந்த காரணங்கள்னால இவர் தான் சஸ்பெக்டாக இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வர்றாங்க. ஆனாலும் அந்த டைமில் அவங்க அரெஸ்ட் பண்ணப்ப எந்த ஒரு ஆதாரமே ராமன் ராகவுக்கு அகைன்ஸ்டாக போலீஸ் கிட்ட இல்லை. ஸோ இந்த காரணத்தினால அவர் ரிலீஸ் பண்ணாலும் அவர் மேலே ஒரு கண்ணு வச்சு அவர் சர்வேலன்ஸ்குள்ளே தான் வச்சிருக்காங்க. பட் லேட்டராக 1968 போலீஸ் வந்து ராமன் ராகவை கார்னர் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது என்னன்னா, விக்டம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இறந்தவங்க இல்லாமல் உயிர் பிழைச்சவங்க, பாதிக்கப்பட்டு உயிர் பிழைச்சவங்க, அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு இவரோட உருவத்தை ஓவியமாக வரைகிறாங்க. அதோட இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த நேரத்தில் இருந்தவங்க கிட்ட இந்த இமேஜஸை காமிச்சு, அதாவது இந்த கையால் வரையப்பட்ட இந்த ஓவியத்தை காமிச்சு, இந்த மாதிரி ஆள் யாராவது போனாங்களா வந்தாங்களா இவங்க அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு சிலர்கிட்ட இருந்து நம்பக்கூடிய தகவல்கள் போலீஸுக்கு கிடைக்குது. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ் யாருன்னா சப் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் ஃபெமோ. இவர் தான் வந்து இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போயிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுனால இவர் தான் சஸ்பெக்ட் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாவும் எந்த ஒரு ஆதாரமே இவர் தான் குற்றவாளின்னு சொல்றதுக்கு போலீஸ் கிட்ட கிடையாது. வெறும் போட்டோ, அந்த கையால் வரையப்பட்ட அந்த இமேஜ் மட்டுமே வச்சு இவர் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டே நிறுத்த முடியாது. ஸோ இதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் ரொம்ப க்ளோஸாக போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க 24/7. அதே நேரம் மும்பையோட அவுட்டரில் ஒரு கிராமத்தில் 2 கொலைகள் இதே மாதிரி இவரோட பாணியிலே நடக்குது. அது நடந்த உடனே வந்து போலீஸ் அடுத்த நாளே இவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது போலீஸ் எவிடன்ஸாக சொன்னது என்னன்னா, இவரோட சட்டைகள்லையும் இவரோட ட்ரெஸ்ஸஸில் வந்து ரத்தக்கரை இருந்துச்சு. ஷூ, செருப்பு முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து ரத்தக்கரைகள் படிஞ்சிருந்தது. அதே நேரம் இவரை பிடிக்கும்போது இவர் வந்து கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்தார். கொலை செஞ்சால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நர்வஸாக இருக்க முடியும். போலீஸை பார்த்தா நர்வஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே போலீஸ் இவரை வந்து 2-3 தடவை அரெஸ்ட் பண்ணியிருக்குது. ஒரு தடவை வந்து இந்த மர்டரர்ஸ்க்காகவே அரெஸ்ட் பண்ணியிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து போலீஸை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிங்கிறனால இவருக்கு எதுக்காக நர்வஸ் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது இவர் தான் சஸ்பெக்ட், இவர் தான் கொலையாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நாங்கள் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராமன் ராகவை அரெஸ்ட் பண்ண உடனே போலீஸுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ராமன் ராகவ் வந்து கோஆப்ரேட் பண்ணல. அதே மாதிரி கோர்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கோர்ட்லையுமே அவர் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே, ஒரு வார்த்தை கூட அவர் வந்து கோர்ட்டில் வாயை திறந்து பேசவே கிடையாது. நான் செஞ்ச செயல் அப்படிங்கிற எந்த வார்த்தையுமே அவர் வந்து யூஸ் பண்ணலை. ஒரு 4-5 வாய்தா போனதுக்கப்புறமா போலீஸுக்கு இவர் வந்து தானாக கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இந்த கொலைகளை பண்ணினேன், எத்தனை கொலைகள் பண்ணியிருக்கிறேன், எந்த இடத்துல பண்ணியிருக்கிறேன், எந்த ஆயுதத்தை வச்சு பண்ணேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போலீஸுக்கு ராமன் ராகவ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஹியரிங்கில் வந்து கோர்ட்டுக்கு ராமன் ராகவ் கூட்டிகிட்டு போகும்போது ராமன் ராவோட வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, ராமன் ராகவ் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவர் வந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியாத அளவுக்கு மனநலம் குன்றியவர் அப்படிங்கிற மாதிரி ராமன் ராகவோட வக்கீல் வந்து வாதாடுறாரு. ராமன் ராகவ் வந்து இந்த கொலைகளை நான் பண்ணினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாலுமே வந்து அவர் தான் ஒத்துக்கிட்டாரா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குன்னு சொல்லி வக்கீல் வந்து அதிகமாக வாதாடினதுனால கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, இருந்தாலும் ஒரு தடவை இவரை வந்து மனநல மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி செக் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க, சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிடுது. அப்படி கோர்ட்டால் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட ராமன் ராகவ் வந்து 1 மாதம், கிட்டத்தட்ட 25-30 நாள் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலே இருந்து அவரை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி ரிப்போர்ட் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமன் ராகவ் வந்து உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டவர் கிடையாது. அவருக்கு வந்து சின்ன சின்ன மெமரி லாஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவரோ இல்லை மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற மாதிரியான வியாதியோ இவருக்கு வந்து இல்லை. இவர் செஞ்ச தவறுகள் எல்லாமே இவரோட சுயநினைவோட தான் செஞ்சிருக்காரே தவிர இவர் மறந்து இவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கலை. அதனால சர்டிஃபிகேட் பண்ணுற அளவுக்கு இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் கிடையாது அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி வந்ததுனால கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, இவருக்கு வந்து செஞ்ச குற்றங்களுக்காக மரண தண்டனை விதிச்சு தீர்ப்பளிக்குது. இருந்தாலும் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, இவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை மென்டல் டெஸ்ட் இவர் வந்து இவருக்கு எந்த அளவுக்கு இருக்கு, மென்டலாக இவர் வந்து ஸ்டேபிளாக இருக்காரா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தடவை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி இவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லிடுது. ஸோ இந்த டைம் வந்து ராமன் ராகவ் வந்து ஜெயிலே தான் இருக்காரு. அதாவது ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய மனநல மருத்துவமனை. அங்கே வந்து 5 டாக்டர்ஸ் இவரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது டெஸ்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் கூட சொல்ல முடியாது, டெஸ்ட் பண்ணுறாங்க. 5 டாக்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னு 5 நாள் 5 டாக்டர்ஸ் வந்து ரெகுலராக இவர் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னா, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெவ்வேறு உலகத்தில் வாழக்கூடிய 2
2 மெமரி வந்து இவருக்கு இருக்குது. அதாவது நம்ம உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை வந்து இவருக்கு நிறையாவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து இவரால் ஏற்றுக்க முடியல. அதுக்காக இவர் வந்து இவரோட உலகத்தை இவரே உருவாக்கி அந்த உலகத்தில் தான் இவர் வாழ்கிறதா நினச்சி நம்ம உலகத்தில் வாழ்ந்து நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியாக. இது வந்து இவருக்கு தெரிஞ்சே நடந்தாலும் இவர் அறியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள். மனிதர்கள் செய்கிற தவறுக்கு கடவுள் வந்து இவரை தண்டனை கொடுக்க சொல்கிறதா இவர் வந்து நம்பி சில தவறுகளை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மென்டல் ஹெல்த்தை செக் பண்ண வந்த டாக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து இவரோட தூக்கு தண்டனையை மாற்றுது. மரண தண்டனையில் இருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றி தீர்ப்பு வழங்கப்படுது. அதுக்கப்புறம் 1995 ஏப்ரல் 7 மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலில் ராமன் ராகவ் வந்து உடல்நலக் குறைவால் இறந்துடுறாரு. இப்படித்தான் வந்து இவரோட வாழ்க்கை முடியுது. இருந்தாலுமே இப்பவுமே இந்தியாவோட ஜாக் தி ரிப்பர் மோஸ்ட் ப்ரூட்டல் சீரியல் கில்லர் அப்படின்னா ராமன் ராகவ் மட்டும்தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் கொலை பண்ண அந்த 3 வருஷம் 1965 68 வரைக்கும் மும்பையில் இருக்கக்கூடியவங்க உயிர் பயத்தோட தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது அப்படித்தான் இருந்திருக்காங்க. கதவுகள் ஜன்னல்கள் எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணி தான் வந்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. டெய்லி வாழ்க்கையை 3 வருஷமா, ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 3 வருஷம் இந்த பயத்திலேயே, கொலை பயத்தில், அதாவது மரண பீதியை வந்து இவர் காமிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரூட்டலான ஒரு மனிதர் தான் ராமன் ராகவ். ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் வந்து உண்மையிலே மென்டல் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டவரா? மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்து இவருக்கு இருக்கா? இல்லை இவர் வந்து தப்பிக்கிறக்காக இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்து பயன்படுத்திருக்காரு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எவ்வளோ ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.